உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்புகளே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். அரசுகளை நேற்றைய தினம் நாங்கள் உரையாடும் பொழுது போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 14 அம்ச திட்டம், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இரண்டு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை நாங்கள் தயாரித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் ஒரு சில மணி நேரங்களிலே உடனடியாக அந்த கருத்துக்கள் மாறிவிட்டது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் தடையாக விளங்குகிறது என்னவென்று சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஈரானுடைய செறிவூட்டிய யுரேனியம், இனி லெபனான், இவை யாவுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற இந்த நிலையில் உயர்மட்ட ஈரானிய குழு கட்டாரில் சந்தித்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த பேச்சுவார்த்தை என்ன நடக்க போன்றது, எப்பொழுது இந்த போர் முடிவுக்கு வர போன்றது, நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? அதாவது பேச்சுவார்த்தை ஒரு சிக்கலான நிலையில் இருக்கின்றது. அதாவது ஈரானும் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் ஈரான் தயாராக இல்லை. விட்டுக் கொடுப்பது என்று சொன்னால் அது ஒரு சரணடைவாக இருக்கும் என்றுதான் ஈரான் யோசிக்கின்றது. அதே போல அமெரிக்காவுக்கும் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னால், இருந்த அணு சக்தி உடன்பாட்டியை குழப்பியாச்சு ஒபாமா கொண்டு வந்ததை. அப்ப இனி மீண்டும் ஒரு புதுசாக அதற்கு மேலதிகமாக கொண்டு வர வேண்டும் என்றால் அது இந்த போர் அதற்கான ஏது நிலையை இல்லாது செய்து. இப்ப இந்த நிலையில் தான் இருதரப்பும் மாறி மாறி உடன்பாடுகளையும் தங்கள் கோரிக்கைகளையும் மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் எந்த ஒரு நிலைக்கும், அதாவது ஒரு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்குவதற்கோ, நிரந்தரமாக போரை இல்லாது செய்வதற்கோ யாராலும் முடியவில்லை என்ற நிலை ஏற்பட்டது. தற்போது ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மற்றது பாராளுமன்ற பேச்சாளர் கலிபாஃப் இவர்கள் இருவரும் டோஹாக்கு சென்றிருக்கிறாகவும் இறுதியான உடன்பாட்டை அவர்கள் ஃபைனலைஸ் பண்ண, அதாவது முடித்து வைப்பதற்கு போயிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த வாஷிங்டன் போஸ்ட் என்ன கூறியிருக்கிறது சொன்னால், மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக 60 நாள் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்காவும் ஈரானும் நெருக்கமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்றும், மேலும் அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்கி தெஹ்ரானின் சில சொத்துக்களை, அதாவது $12 பில்லியன் மதிப்புள்ளவற்றை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியும், அணு ஆயுதங்களை வைத்திருக்க முயற்சிக்க மாட்டோம் என்று ஈரான் உறுதியளிக்கிறது என்று சொல்லியும், ஆனால் இதுதான் இப்ப இறுதி ஒப்பந்தத்தில கிட்டத்தட்ட வந்திருக்கிறது என்று சொல்லியும், ஆனால் இன்னும் அது கையெழுத்திடப்படவில்லை. அதற்காகத்தான் இப்போது அப்பாஸ் அரக்சியும் கலிபாபும் அங்கு சென்றிருக்கிறார்கள் கட்டாருக்கு என்று கூறுகிறார்கள். இந்த கட்டாருக்கு அவர்கள் போனதுல இன்னொரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த முடக்கப்பட்டிருக்கிற $12 பில்லியன் கட்டார் வங்கிகளில் தான் இருக்கிறது. அப்ப கட்டார் நினைத்தால் அதனை விடுவிக்கலாம் அல்லது கட்டார் இதுக்கு இதை செய்யலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அது தொடர்பான பேச்சுக்களுக்கும் தான் அவர்கள் அங்கு போயிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம், அதாவது ஈரான் ஒப்பந்தம் குறித்து ட்ரம்பின் நிலை மாற்றம் நெத்தன்யாகு அவரை நிகழ்நேரத்தில் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பேராசிரியர் நராண்டி தெரிவித்திருக்கிறார். அதாவது ட்ரம்ப் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பதற்குரிய காரணம் நெத்தன்யாகு தான், அதாவது இஸ்ரேல் விவகாரம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அதாவது எந்த ஒரு ஈரான் ஒப்பந்தத்தையும் பொருட்படுத்தாமல் லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாது மேற்கொள்ளும் என்று முன்னாள் அமெரிக்க தூதுவரும் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனான், காசா அல்லது ஏமன் மீதான தாக்குதல்களை நிறுத்த இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளும் சாத்தியமான சூழ்நிலை எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கின்றது, தாங்கள் அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சலுகைகளுக்கு தாங்கள் தலை வழங்க போவதில்லை அல்லது மண்டியிடப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப நிலைமை என்னென்று சொன்னால், அமெரிக்காவால் எந்த ஒரு இந்த போர் நிறுத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலையிலும்
போரை தொடர முடியாத நிலையிலும் தான் இருக்கிறார்கள். இதே சமயம் சீனா கூறியிருக்கின்றது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தொடரக்கூடாது என்றும் சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டனுக்கு இடையான பேச்சுவார்த்தைக்கான கதவு மீண்டும் மூடப்படக்கூடாது என்றும் நீடித்த அமைதியை அடைவதில் ஆக்கபூர்வமான பங்கை வகிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும், அதாவது சீனா அதில் பங்கை வகிக்க தயாராக இருக்கிறோம் என்றும், பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து மற்றும் நிலையான விநியோக சங்கிலிகளுக்கும் கூடிய விரைவில் அது மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றும் சீனாவும் தெரிவித்திருக்கின்றது. அதாவது சீனா இப்போது ஒரு உதவிக்கரத்தை நீட்டி இருக்கின்றது. சரி, இப்ப உங்களால் முடியாது விட்டால் சீனா அதற்கு தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் என்ற ஒரு துணியில் சீனா இப்போது பேசியிருக்கு. கடந்த 3 நாட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அரசுகளே, பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருவதற்கான 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட சரியாக வருவதற்கான நேரம் வந்தது போல் இருந்தது. ஈரானை எடுத்தீர்கள் என்றால் அவர்களிடம் ஒரு குழு இருக்கிறது. அந்த திட்டங்கள் தொடர்பாக முன்மொழியப்பட்ட விவரங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த மட்டும் கூறுவது தவறாக இருந்தால் நீங்கள் திருத்து விடுங்கள். அமெரிக்காவை பொறுத்த மட்டும் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் முடிவெடுப்பது போல் இருக்கின்றது. இவருக்கு பின்னால் வேறு யாரும் இருந்து அதனுடைய சாதக பாதம், இந்த நுணுக்கமான விடயங்களை விளங்கப்படுத்தி ஒரு முடிவெடுக்கிறார்களா என்று அப்படியாக என்னால் பார்க்க முடியவில்லை. நீங்கள் அப்படி பார்க்கிறீர்களா? அல்லது அதேதான் அது அரசியலிலும் சரி படைத்துறையிலும் சரி அதேதான். படைத்துறையும் கூட அவர்கள் படைத்துறை அதிகாரிகள் பல தடவைகள் இந்த போர் தொடர்பாக எச்சரித்தார்கள். 16க்கும் மேற்பட்ட ஜெனரல்கள் நீக்கப்பட்டார்கள். இப்போது தேசிய புலனாய்வுத்துறை தலைவரே விட்டு போய்விட்டார் பதவியை விட்டு. அவ்வாறான ஒரு நிலை, யாருடைய சொல்லும் கேட்பதில்லை, தாங்களாகவே முடிவெடுக்கிறார்கள். அதே போலதான் நீங்கள் பார்க்கலாம், இப்ப ஈரான் ஏன் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகவில்லை என்று சொன்னால், ஈரான் கூறுகிறது 2 பேரும் அணு ஆயுதம் தொடர்பாக அந்த பிராந்தியத்தின் பூகோள அரசியல் தெரியாத, அணு ஆயுதம் தொடர்பாக தெரியாத, மற்றதொரு ராஜதந்திர ரீதியாக இதற்கு முதல் அனுபவம் அற்ற 2 ரியல் எஸ்டேட், அதாவது வர்த்தகர்கள் மட்டும்தான் பேச்சுக்கு வருகிறார்கள். பெர்னார்ட் குஷ்னர் மற்றது ஜெராட் குஷ்னர் மற்றது ஸ்டீவ் விட்காம். இவர்கள் இருவரும் அவர்களுக்கே பேச்சுவார்த்தையில் உண்மையில் அந்த பிராந்திய அறிவு வேணும், அந்த பிராந்தியத்தில் பழக்கம் உள்ளவர்களாக வேண்டும், மொழி அறிவு வேண்டும், அந்த மக்களுடைய கலாச்சாரம் வேண்டும். இதை பல முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது கூட அவ்வாறு இல்லை. இப்போது நீங்கள் சொன்னது போலதான் படைத்துறை ரீதியாகவும் இவர்கள் யாரையும் கேட்கவில்லை. ஆனால் அடி வாங்கின பிற்பாடு இப்போது ஹார்முஸை திறக்க முடியாது என்ற போது இப்போதுதான் அவர்கள் அதை கேட்கிறார்கள். அதே போலதான் நீங்கள் கூறியது போல இதை அவர் மட்டும்தான் முடிவெடுக்கிறார். ஆனால் ஈரான் அவ்வாறு இல்லை. ஈரானம் பெருமளவான அவர்கள் கூடித்தான் முடிவெடுக்கிறார்கள், தங்களுக்குள் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வடிவாக வியூகத்தை வகுக்கிறார்கள். 10வது அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரஷ்யாவுக்கு போகிறார்கள், சீனாவுக்கு போகிறார்கள். அங்கிருந்து கூட அவர்கள் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அடுத்தது என்னவாக நகரலாம் என்றது. அதாவது தங்கள் கூட்டணி நாடுகளை கூட வலுவாக வைத்திருக்கிறார்கள். இது கூட்டணி நாடுகளே உடைத்தாச்சு. ஐரோப்பான்ற சொல்ல கேட்கிறேன், ஜப்பான சொல்ல கேட்கிறேன், கனடாவை தூக்கி எறிஞ்சாச்சு, இந்தியாவை தூக்கி எறிஞ்சாச்சு. இப்ப அப்படியான ஒரு நிலை, யாரையும் மதிப்பதில்லை என்ற ஒரு நிலைதான். நான் கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால், இப்ப ஈரானுடைய பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார், ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாக அந்த பக்கத்துக்கு அவர் போயிருக்கின்றார். குழப்பமாக இருக்கின்றது. இங்கே பேச்சுவார்த்தை அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கிட்டத்தட்ட சரியாக வந்து விட்டது, தூரம் இல்லை என்று எல்லாம் கூறினார்கள். இப்பொழுது எப்படி ஆப்ரஹாம் உடன்படிக்கையை அதன் பக்கம் திரும்பி இருக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் எல்லோருக்கும் இப்ப திடீரென்று அவர் ஆப்ரஹாம் உடன்பாட்டை அதற்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த ஆப்ரஹாம் உடன்பாடு என்பது 2020ஆம் ஆண்டு ட்ரம்பினால் தான் கொண்டு வரப்பட்டது. UAE, கட்டார் போன்ற நாடுகள், 2 நாடுகள் பிறகு சூடான் இணைந்திருந்தது. இந்த நாடுகளுடன் இஸ்ரேலுக்கான, இந்த நாடுகள் பலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொண்டிருந்தன எல்லா அரபு நாடுகளும். ஆனால் இவர்கள் இப்போது இந்த உடன்பாட்டின் ஊடாக அவர் இந்த நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், அந்த பிணைப்பு இப்போது வேலை செய்கிறது. ஏனென்றால் UAEயும் இஸ்ரேலும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்றதை இந்த போரில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த ஆப்ரஹாம் உடன்பாடு என்று சொன்னால், இந்த நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவது, பலஸ்தீனத்தின் நிலைமையை கடந்து
அப்ப அது யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இஸ்ரேலின் பிரதமர் இரகசியமாக யுஏஇக்கு போனது, அயன் டோம்களை வழங்கியது என்று சொல்லி அது நெருக்கமாகிவிட்டது. இப்போது அந்த உடன்பாட்டில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளும் இணைய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அதாவது இஸ்ரேலுடனான ஒரு உறவை ஏற்படுத்திவிட்டால் இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றுதான் இப்போது யுஏஇ எவ்வாறு இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பை வழங்குகிறதோ அதே போல ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று அவர் யோசிக்கின்றார். என்றால் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதில் இஸ்ரேல் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தை என்று ட்ரம்ப் ஒரு டீலுக்கு போய்விட்டால் இஸ்ரேல் தனித்து விடப்பட்டு விடும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலால் தொடர்ச்சியாக லெபனான் மீதான போரையும் கொண்டு நடத்த முடியாது. ஈரான் இந்த போர் நிறுத்தம் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு ஈரான் நிபந்தனைகளில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை ஈரான் நிபந்தனைகளில் சிலவற்றை நிறைவேற்றாமல் முடிவடைய போவதில்லை. ஈரான் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஈரான் ஒரு போரை விரும்புகிறது, இன்னொரு போரை. என்னென்று சொன்னால், இன்னும் டிமாண்ட் பண்ணலாம் என்று. அப்ப அப்படியான ஒரு நிலை வந்தால் இஸ்ரேல் தனித்து விடப்படலாம் என்பதால் இப்போது அவர் திருப்பி அப்ரஹாம் உடன்பாட்டை கையில் தூக்கி இருக்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த அல் ஜசீராவுக்கு இந்த அரபு பெர்ஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு நிறுவனம், அதன் இயக்குனர் ஜெஸ்டன் அல் கினானி என்றவர் கூறியிருக்கிறார். என்று சொன்னால், இந்த இஸ்ரேலின் உறவுகளை இயல்பாக்குவதற்கான அப்ரஹாம் உடன்படிக்கைகளை உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்துவது ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் முயற்சி என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் மத்திய கிழக்கு அரசியல் ஆய்வாளர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானில் ஆட்சி மாற்றம் மற்றும் அதன் அணுசக்தி திட்டம் குறித்த உரையாடல்களில் இருந்து கவனத்தை திசை திருப்பியதைப் போலவே ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது ஒரு குறியீட்டு சாதனையாக அமெரிக்க மக்களிடம் விற்கக்கூடிய மற்றொரு அடுக்கை சேர்க்கிறது என்று அல் கினானி தெரிவித்திருக்கின்றார். அதாவது, ஒரு ஒப்பந்தத்துக்கு எதிராக தோன்றும் இஸ்ரேலியர்களுக்கு இது மற்றொரு நம்ப வைக்கும் அம்சத்தை சேர்க்கிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானியர்களுடன் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அது ஒரே நேரத்தில் இஸ்ரேலியர்களுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தி இருவருக்கும் இடையில் ஒரு சமநிலைப்படுத்தும் முயற்சியை செய்கிறதாகத்தான் இதை கருதலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால், இப்ப நீங்கள் சொல்லுகிறீர்கள் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா எவ்வளவு பாடுபடுகிறது என்றால், இப்ப இழுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மத்திய கிழக்கு நாடுகள், அந்த நாடுகளுடைய தலைவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? அவர்கள் இந்த நிலையில் இருப்பதில் சந்தோஷமா அவர்களுக்கு? அவர்கள் இப்ப பிரச்சனை என்று சொன்னா, எல்லாருக்கும் இப்போது முதலில் இந்த ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஓமான், கட்டார் அதிபர்கள் பேசுகிறார்கள். அபாஸ் அரக்சி கலிபாபும் கட்டாருக்கு போயிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உலக நாடுகள் எல்லாம் இதை நோக்கித்தான் தங்கள் கவனத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல நாடுகள் பொருளாதார ரீதியாக நாடுகள் கடும் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஆசிய நாடுகள், இந்தியாவா இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம், பெருமளவான நாடுகளில் பட்டினி சாவு வரலாம் என்று கூட யுஎன் எச்சரித்திருக்கின்றது. அப்ப எல்லோருக்கும் இந்த உடன்பாடு தேவை. எனவேதான் இப்போது கட்டார் என்ற வங்கியில் தான் அந்த முடக்கப்பட்ட பணம் இருக்கின்றது. இப்போது கட்டார் தான் முடிவெடுக்கலாமா என்றதை பற்றி கட்டார் சிந்திக்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், இப்படியே தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால், உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற தேயிலைகள் யுஏக்கு கூட 93% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கான இறக்குமதியும் குறைவாக இருக்கிறது. இப்போ ஓமான் குவைத்துக்குரிய பொருட்கள் கூட சவுதி அரேபியாவில் இருந்துதான் போகின்றது என்று, அதுவும் 6 மடங்கு விலையில் போகின்றது என்று கூறுகிறார்கள். இப்ப இந்த நிலையில் நீங்கள் கேட்டது போல இந்த நாடுகளுக்கு உண்மையில் தேவை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை ட்ரம்ப் பயன்படுத்த முற்படுகிறார் என்றால் அவர்களுக்கு ஒரு உடன்பாடு தேவை. அப்ப இந்த உடன்பாட்டுக்கு அப்ரஹாம் உடன்பாட்டை கொண்டு வந்து விட்டால், நீங்கள் இதுக்கு வாங்கள், நாங்கள் அதையும் சேர்த்து செய்வோம் என்று. அப்ப இஸ்ரேலையும் தனித்து விடப்பட்டதாக இருக்காது, எல்லோரையும் அதுக்கு ஒன்றிணைத்ததாக ஒரு முயற்சியை யோசித்திருக்கிறார்கள். சரி, இந்த நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணையுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது?
ஹார்முஸ் நீரிணை வந்து தொடர்ச்சியாக மூடப்பட்டுத்தான் இருக்கிறது. அமெரிக்கான்ற முற்றுகையும் அப்படியே தான் இருக்கின்றது. ஆனாலும் கப்பல்கள் போய் வருகின்றன. 200க்கும் மேற்பட்ட கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியதாக அமெரிக்கா கூறினாலும் கடந்த 24 மணி நேரத்தில் 32 கப்பல்களை தாங்கள் அந்த நீரிணையை கடந்து செல்ல அனுமதித்ததாக IRGC வந்து தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது அந்த நீரிணையை கடப்பதற்கான நிதி கட்டணத்தையும் இப்போது அவர்கள் ஒபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் கட்டணத்தை. அதே சமயம் இந்த ஃபாஸ்ட் செய்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது அந்த நீரிணை மீது பறந்த அராஷ் என்ற ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் கூறியிருக்கின்றது தாங்கள் அந்த ஹுசேன் தீவாக இருக்கலாம் அல்லது ஹார்முஸ் நீரிணையாக இருக்கலாம் அந்த பகுதிகளில் ஏர் டிஃபென்ஸ் அதாவது வான் பாதுகாப்பு பொறிமுறையை நன்கு பலப்படுத்தி இருப்பதாக கூறுகிறார்கள். தகவல்களை திரட்டுவதோ அல்லது வேவு தகவல்களை திரட்டும் விமானங்களோ அல்லது வெவ்வேறு நடவடிக்கைகளையோ தாங்கள் முற்றாக முறியடித்து வருவதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவான அமெரிக்காவின் கார்கோ பிளேன் இந்த சரக்கு விமானங்கள் மத்திய மேற்கு ஆசியாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு தாக்குதலை நடத்தும் திட்டமும் இருக்கின்றது. ஆனால் தாக்குதலை நடத்தினால் அதன் பின்விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் அவர்கள் மிகவும் அச்சப்படுவது போல் இருக்கு. அரசர்களே, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக பார்க்கும் பொழுது அட்லாண்டிக் என்ற ஒரு அரசியல் ஆய்வு எழுதும் ஒரு மேகசின் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக விமர்சித்திருப்பது போல் தெரிகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் நிறைய அழுத்தங்கள் வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வெளிப்படையாக கூறுகின்றார்கள். எல்லாரும் கூறுகிறார்கள் மிட்டம் வருகின்றது, அதனால்தான் நான் கொஞ்சம் வெகு விரைவாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். தான் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த மேகசின் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கின்ற என்ன கூறியிருக்கிறார்கள்? இந்த அட்லாண்டிக் என்ற இந்த செய்தி மேகசினாக இருக்கலாம், அது ஒரு அரசியல் மற்றும் ஆய்வு வியூக ஆய்வு சஞ்சிகை. அது கூறியிருக்கின்றது இந்த ட்ரம்பின் போர் வந்து ஒரு குழப்பமான மற்றும் நம்பிக்கையற்ற தோல்வியின் விளிம்பில் இருக்கிறது என்று அதை சாராம்சமாக குறிப்பிட்டிருக்கிறது. அதிபரின் ஆதரவாளர்கள் கூட பீதி அடைந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றது. கடந்த சில நாட்களாக டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் சூச்சகமாக தெரிவித்த ஈரானுடனான சாத்தியமான ஒப்பந்தத்தின் விவரங்கள் யாருக்கும் இன்னும் தெரியவில்லை. அதிபரே தனது ஆதரவாளர்களை எச்சரித்திருக்கிறார் என்றும் தங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றை விமர்சிக்கும் தோல்வியாளர்களின் பேச்சை கேட்காதீர்கள், ஆனால் இந்த போர் தள்ளாடிக்கொண்டே அதன் முடிவை நெருங்கும் போது ஒரு விஷயம் தெளிவாகிறது, ட்ரம்ப் தனது வழியை இழந்து விட்டார். அவர் இந்த போரை தொடங்கிய போது என்ன செய்கிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை. இப்போது அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்றும் அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் முன்புதான் ட்ரம்ப் நம்பிக்கையை காட்ட முயன்றார். ஈரானுடனான ஒரு ஒப்பந்தம் குறித்து அவர் பேசினார். அது பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் கூறினார். மேலும் அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்றும் முடிவடைவதற்கு அருகில் உள்ளது என்றும் ட்ரூத் சோஷலில் தளத்தில் எழுதியிருந்தார். ஆனால் ஈரானியர்கள் உடனடியாகவே இந்த கூற்றை மறுத்தனர். அடுத்த நாளே ட்ரம்ப் அதிலிருந்து பின்வாங்கினார். சுவாரஸ்யமாக இந்த முட்டுக்கட்டையிலிருந்து வெளியேறுவதற்காக ட்ரம்ப் செய்யக்கூடிய சலுகைகள் குறித்து மிகப்பெரிய கவலையை அவரது விமர்சகர்களிடமிருந்து இல்லை என்றும் மாறாக அவரது ஆதரவாளர்கள் தான் இந்த கவலையில் இருப்பதாகவும் அது கூறியிருக்கின்றது. ட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சாத்தியமான ஒப்பந்தத்தின் விவரங்கள் தெரியாவிட்டாலும் அவர்கள் தெளிவாக கவலைப்படுகிறார்கள். குடியரசுக் கட்சி செனட்டர் லின்சே கிரஹாம் கூறினார், ஈரானுக்கு முன்னால் பின்வாங்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் நாம் ஏன் முதலில் இந்த போரை நடத்தினோம் என்ற கேள்வியை எழுப்புகிறது என்றும் மற்றொரு குடியரசுக் கட்சி செனட்டரான ரோஜர் விக்கர் தெரிவித்திருக்கிறார். சாத்தியமான 60 நாள் போர் நிறுத்தத்தை அவர் பேரழிவு என்றும் அழைத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே நேரம் இந்த சர்வதேச விவகார நிபுணர் வந்து டேம் நிக்கோலஸ் கூறியிருக்கின்றார் என்னன்னு சொன்னால், ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஒரு மூலோபாய தோல்வியில் இந்த போர் திறம்பட முடிந்து விட்டது என்றும் இந்த தோல்விக்கு ட்ரம்ப் நேரடியாக பொறுப்பு என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
ஈரான் என்ன சலுகைகளை பெறும், அமெரிக்கா என்ன அரசியல் அவமானத்தை சந்திக்கும் என்பதை தீர்மானிப்பது மட்டுமே இப்போது எஞ்சியுள்ளது. அதாவது அவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், அந்த அவமானத்திலிருந்து தப்புவதற்காகத்தான் ட்ரம்ப் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரே வழியே இந்த போரில் இருந்து எதனையும் அவர் பெற்றுக் கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார். இந்த போர் ஈரானிய ஆட்சியை பாதுகாப்பதிலும் அதன் தலைவர்களின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதிலும் உலக பொருளாதாரத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும் அவர்களின் திறனை அதிகரிப்பதிலும் முடிவடைய ஒரு வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதே நேரத்தில் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது லெபனான் மீது. இன்று கூட ஹெஸ்புல்லாக்களுடைய தளம் மீது பெரிய தாக்குதல் நடத்தி இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. என்ன நிலைமை? இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் என்ற ட்ரோன்கள் தான் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் என்ற பகுதிகளை லெபனானை மட்டுமில்லை, காசாவிலும் தாக்கியிருக்கின்றது. இன்று காசாவிலே மேற்கொண்ட தாக்குதலில் 5 காவல்துறையினர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் உள்ளதாக கூறப்படுகிறது. கான் யூனிஸ் பகுதி கூட தாக்குதலுக்கு உள்ளாகப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா படைகளால் கலிலோலியாவில் 2 மேகாவா டேங்குகள் அளிக்கப்பட்டதாகவும் ஒரு இராணுவ தளத்தில் ஏவுகணை விழுந்து தீ ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இப்ப உங்களுக்கு தெரியும், இது இன்று இந்த விடுதலை நாள் என்று லெபனான் கொண்டாடுகின்றது. என்னென்று சொன்னால் 2000ஆம் ஆண்டு இஸ்ரேல் லெபனானில் இருந்து வெளியேறிய நாள். அந்த நாள் தொடர்பாக இஸ்ரேலின் ஹிஸ்புல்லாக்கள் தலைவர் ஷேக் நைம் ஹசீம் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த எதிர்ப்பு மற்றும் விடுதலை நாள் உரையில் அவர் கூறியது என்று சொன்னால், அமெரிக்கா இஸ்ரேல் கோரிக்கைகளுக்கு லெபனான் அதிகாரிகள் தொடர்ச்சியாக சலுகைகளை வழங்கி வருவதை அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அதே நேரம் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், தாங்கள் எந்த விதமான அடிபணிவுக்கும் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த நாள் தொடர்பாக ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் ஹிஸ்புல்லாக்களுக்கு தங்கள் செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள், ஈரான் வெளிவார அமைச்சர். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது லெபனான் ட்ரோன்களால் இஸ்ரேல் கடும் நெருக்கடியை சந்தித்திருப்பதாகவும், இஸ்ரேலின் பாதுகாப்பு படை பாதுகாப்பு மீட்டிங் நேஷனல் செக்யூரிட்டி மீட்டிங்ல நெத்தனியாவுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் நிதி அமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்த நிதியமைச்சர் மீதும் நாடுகள் தடையை கொண்டு வந்திருக்கின்றன. அவர் மிகவும் ஒரு இனவாதி. அவர் கூறியிருக்கின்றார், ஒரு ட்ரோன் விழுந்தால் நீங்கள் 10 கட்டிடங்களை அழித்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேலின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார் பென் கெவிர், இஸ்ரேல் லெபனான் மீது முழு அளவிலான ஒரு போர் பிரகடனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மற்றது லெபனானின் மின்சாரங்கள் இடத்தையும் துண்டித்து விட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த NNA என்ற லெபனான் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது, நேற்று லெபனான் காட்டுப்பகுதிகளில் போஸ்பரஸ் குண்டுகளை வீசி தீயை மூட்டியதாகவும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அங்குள்ள நிலைமைகள், குறிப்பாக ஹோமோஸ் நீர்நிலையில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டதற்காக உயிரோடு தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.